வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள முப்படைகள் தயார் நிலையில் இருப்பதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மின்னணு உற்பத்தி துறை மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறையாக விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்தனர். கரூர் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு ரோஹன் போபண்ணா இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள முப்படைகளின் தயார் நிலைக்கான அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய கடலோர காவல்படை தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், பன்முக அச்சுறுத்தலை எதிர்கொண்டு செயலாற்ற பாதுகாப்பு படையினர் எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாறிவரும் தற்போதைய சூழலில் புதிய அச்சுறுத்தல்களும் புதிய சவால்களும் உருவெடுப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முப்படைகளின் தனித்துவமான பதிலடி நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மின்னணு தளவாட தொழில்நுட்பங்கள் தற்போதைய காலத்தின் தேவை என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நம் நாட்டின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறையாக மின்னணு உற்பத்தி துறை இன்னும் சில ஆண்டுகளில் உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு உற்பத்தி சூழல் வேகமாக விரிவடைந்து வருவதாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள அமைச்சர், ஒவ்வொரு வாரமும் புதிய மின்னணு விநியோகிப்பாளர்கள், குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் வளர்வதாக அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக பீகாரில் 3 அம்ருத் பாரத் விரைவு ரயில்கள் உட்பட 7 ரயில்களை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், நாட்டின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரும் திட்டத்தை வடிவமைத்துள்ளதாக குறிப்பிட்டார். சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு அயராது செயலாற்றி வரும் நிலையில், பிரதமரின் கதிசக்தி தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் நாட்டில் கட்டமைப்பு புரட்சி ஏற்பட்டுள்ளது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் சிறப்பான துரித வளர்ச்சி பாதையில் செல்லும் நிலையில், இத்துறையின் தடைகளை அகற்றி விரைவான மேம்பாட்டு நடவடிக்கைகளால் நம் தேசம் வளர்ச்சி பாதையில் விரைந்து முன்னேறி வருகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஆட்சி முறையின் விரிவாக்கமே கதி சக்தி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். PM गति शक्ति मास्टर प्लान सरकारी प्रोसेस और उससे जुड़े अलग अलग स्टेक होल्डर्स को तो एक साथ लाता ही है, ये ट्रांसपोर्टेशन के अलग अलग बोर्ड्स को आपस में जोड़ने में भी मदद करता है. ये होलिस्टिक गवर्नेंस का विस्तार है. பல்வேறு அமைச்சகங்களையும் அரசு துறைகளையும் ஒருங்கிணைத்து தடையற்ற துரித வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் 2021ஆம் ஆண்டு கதிசக்தி பெருந்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 57 அமைச்சகங்கள் ஒரே தளத்தில் இணைந்து 1000ற்கும் மேற்பட்ட தரவு புள்ளிகள் அடுக்குகளோடு பணிகள் சீராக நடைபெற்று வருகின்றன. இதுவரை 13,59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 293 கட்டமைப்பு திட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டு முழு வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. புவிசார் குறியீடுகளுடனான வரைபடங்கள், பன்முக இணைப்புகள், கண்காணிப்பு நடவடிக்கைகளால் பிரதமரின் கதிசக்தி திட்டம் நிலையான கட்டமைப்புகளுடன் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா 2047ஆம் ஆண்டு மலர்வதற்கான உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கூற்றுக்கு ஏற்ப ரயில் பாதை முதல் நெடுஞ்சாலை வரை, துறைமுகங்கள் முதல் விமான நிலையம் வரை இந்தியாவின் விரைவான விரிவான கட்டமைப்பு தளம் இலகுவான வாழ்க்கை முறையை உறுதி செய்வதோடு வளத்தை முன்னெடுத்துச் செல்கிறது. சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் நாட்டின் மறைமுக வரி கட்டமைப்பு முறை எளிதாகி நுகர்வோரின் சுமை பெருமளவு குறைந்துள்ளது. மருத்துவத்துறையில் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முற்றிலும் வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மிகவும் பயனளிப்பதாக அரியலூர், சிவகங்கை மாவட்ட பயனாளிகள் தெரிவித்துள்ளனர்.
மருந்து பொருட்களுடைய விலை பெரும்பகுதி குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயிர் காக்கும் நோய்களுக்கான மருந்து பொருட்கள் முற்றிலும் GST வரி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால பெரும்பகுதியான பொதுமக்கள், நோயாளிகள் எல்லாம் ரொம்ப பயனடைவாங்க. இதுக்காக நாங்கள் மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏழையர்களுக்கு பயன்பெற்ற வகையில கேன்சர் மற்றும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கு மருந்துகளுக்கு முழுமையாக வரி கிடையாதுன்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. ஏழைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏழைகளின் மருத்துவ செலவு ஈஸியாக குணமாக்க முடியும். இதுக்காக மத்திய அரசுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கரூர் பொதுக்கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் இரு அமைச்சர்களும் சந்தித்து நலம் விசாரித்தனர். கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தங்கவேலு உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். மாவட்ட அதிகாரிகளும் காவல்துறையினரும் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து அமைச்சர்களிடம் எடுத்துரைத்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41ஆக இன்று அதிகரித்தது. 80 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து தமிழக அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் ஆணையத்தின் விசாரணை 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. கூட்ட நெரிசல் நேரிட்ட இடம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடம் இந்த ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கரூர் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் வேண்டுகோள் விடுத்தார். விசாரணை ஆணையத்தின் அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசித்து பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான விதிமுறைகள் பிறப்பிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தையும் இதய நோய் வருவதை தடுப்பதன் அவசியத்தையும் இத்தினம் வலியுறுத்துவதாக மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். சமச்சீரான உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைப்பதற்கான பயிற்சிகள் போன்றவற்றை மேற்கொண்டு ஆரோக்கியமான இதயத்தை பராமரிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆரோக்கியமான இதயத்திற்கான வழிமுறைகள் குறித்து திருச்சியை சேர்ந்த இதய மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நல்லுசாமி எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், இதயத்தை பாதுகாப்பதற்கு ABCDE ஃபாலோ பண்ணுங்க. A ஆப்பிள் சாப்பிடுங்க. B பேலன்ஸ் டயட், எண்ணெய் பலகாரம், கொழுப்பு சத்துள்ள ஆகாரத்தை அவாய்ட் பண்ணிட்டு பழ வகைகள் சேர்த்துக்கோங்க. கீரை வகைகள், வால்நட், கிரீன் டீ சேர்த்துக்கோங்க. C சியர்ஃபுல்லா இருங்க. D தியானம், டிவைன், கடவுள் நம்பிக்கை இருக்கணும். E எக்ஸசைஸ், ½ an hour பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்க. ABCDE ஃபாலோ பண்ணி உங்களோட இதயத்தை ஹாப்பியா வச்சுக்கோங்க. அரியலூர் மாவட்டத்தில் கிராமப்புற தொழில் முனைவோர் கடனுதவி பெற நாளைக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான பேரிடர் விழிப்புணர்வு ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருச்சியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் மாநாடு நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஜப்பானின் டக்கேரு இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை அமெரிக்க இணையை 4-6, 6-3, 18-16 என்ற செட்களில் வென்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது. இந்தியா தனது முதல் போட்டியில் குவஹாட்டியில் நாளை இலங்கையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள முப்படைகள் தயார் நிலையில் இருப்பதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மின்னணு உற்பத்தி துறை மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறையாக விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்தனர். கரூர் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று
முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு ரோகன் போப்பண்ணா இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.